எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தையே தொடங்கினார். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல இப்போ அவர் எந்த ட்ராக்கை நோக்கி போகிறாரு, இல்லைன்னா அவருடைய ஒரிஜினலே அதுதான் இப்போ எக்ஸ்போஸ் ஆக தொடங்குறாரா அப்படிங்கிற சந்தேகங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம், விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொன்ன உடனேயே தமிழ்நாட்டில் பெரும்பாலும் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு ஆதரவு உருவாகுச்சு அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அது உண்மையாகவே உருவாகுச்சா அப்படின்னா அதுக்கு சில இடங்கள்ல உருவாகுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா என்னுடைய நண்பர்களே சில பேர் விஜய்க்கு ஆதரவாளர்களாக இருந்தாங்க. ரசிகர்களாக இருக்கிறது வேற. தனிப்பட்ட முறையில விஜய் அவர்களுடைய திரைப்படங்கள் எனக்கு பிடிக்கும். சில படங்கள் பிடிக்கும், சில படங்கள் பிடிக்காது. அவருடைய டான்ஸ்ல இருந்து அவருடைய அந்த சினிமா துறையில அவர் வளர்ந்து வந்த விடாமுயற்சி, கடின உழைப்பு எல்லாமே அதற்கு நம்மளுமே ஒரு வகையில ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படின்னு வர்றப்ப சினிமா வேற, அரசியல் வேற அப்படிங்கிற புரிதல் பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்கு. விஜய் அவர்களுடைய மூலதனம் என்ன? நம்பர் 1 ஸ்டார், 300 கோடி 500 கோடி ஆண்டுக்கு சம்பாதிக்கிறாரு. ஒரு படத்துக்கு அவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணா நிச்சயமாக வெற்றி பெற்று கொடுத்துருவாரு. எப்படி இருந்தாலும் அந்த படம் ஓடிரும் அப்படிங்கிற இடத்துக்கு விஜய் வந்துட்டாரு. ரஜினியை கமர்ஷியலா வசூல்ல பீட் பண்ற அளவுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறப்பதான் அந்த எபிசோட்ஸ் எல்லாம் வரிசையா பாத்தீங்கன்னா, இந்த மாஸ்டர் படத்தப்ப விஜய்க்கு ஒரு ரைடு போகிறாங்க. இன்கம் டேக்ஸ் ரைடு போகுது, இடி ரைடு போகுது. அந்த ரைடு அப்ப பல்வேறு விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த திரைப்படம் வெளியாவதில் பல சிக்கல்கள் ஆகுது. அப்புறம் கொஞ்ச நாள் அமைதியா இருக்காங்க. அந்த எபிசோட தொடர்ந்து பாத்தீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருக்கும் அவங்க அம்மா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க அம்மா அப்பா தனியா போற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அப்புறம் சில நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எஸ்.ஏ. சந்திரசேகரும் ஷோபா அவர்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கோவிலா சுத்த ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் போவாங்க. அந்த கோவிலில் போறது, வெளியே வர்றது, மாலை போடுறது, சாமி கும்பிட்றதெல்லாம் வீடியோவா, போட்டோவா பிஹைண்ட் நூட்ஸ், கலாட்டா போன்ற சேனல்களில் ஒளிபரப்பப்பட்டுச்சு. அப்புறம் ஒரு கோவிலே கட்டினாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்துச்சு. இது ஒரு தனி எபிசோடு, இது தனியாக வச்சுக்கலாம். இன்னொரு புறம் விஜய்க்கு சிறுபான்மை வாக்குகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பமும் கட்டமைக்கப்பட்டது. திமுகவினுடைய வெற்றிக்கு தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருடைய வாக்குகள் மிகப்பெரிய அளவுல கான்ட்ரிபியூட் பண்ணுது. கிட்டத்தட்ட 3% வரைக்கும் இருக்கிறதாக சொல்றாங்க. சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படின்னு சொல்றப்பவே அதுல கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளும் வரும், முஸ்லிம்களுடைய வாக்குகளும் வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வாக்குகளை குறி வச்சுதான் பாஜக விஜய களம் இறக்கி இருக்கிறாங்க. இந்த வாக்குகளை அப்படியே திமுக கூட்டணிகிட்ட இருந்து பிரிச்சுட்டோம் அப்படின்னா எளிதாக திமுக கூட்டணிகள் தோற்கடிச்சிடலாம். 100 ஓட்டுல ஒரு கேண்டிடேட் தோற்கடிச்சாலும் தோல்வி தானே. ஏன்னா பாஜக அவருடைய செயல்பாடுகளே அப்படிதான். பெரும்பான்மையான இடங்கள்ல இப்ப பாஜக ஜெயிச்சிருக்கக்கூடிய அந்த வின்னிங் மார்ஜின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 5000 ஓட்டுக்கு கீழே தான் அதிகமான இடங்கள்ல ஜெயிச்சிருப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தலையுமே பல கேண்டிடேட் கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேல அப்படிதான் ஜெயிச்சிருக்கிறதாக சொல்றாங்க. 10,000 வாக்குகளுக்கு கீழே தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கேம்ல தான் விஜய் இறக்கப்பட்டார் அப்படிங்கிற பல்வேறு தேரிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆரம்ப காலகட்டங்களில் விஜய் லெஜிட்டிமேட்டா தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், எங்களுக்கு பாஜகவும் எதிரி தான், திமுகவும் எதிரி தான், அதிமுகவும் எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய பலமா பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2K கிட்ஸினுடைய ஆதரவு. முதல் தலைமுறை இளம் தலைமுறை வாக்காளர்கள் பெருமளவுக்கு விஜய்க்கு ஆதரவாக இருந்தாங்க. பெண்களுடைய வாக்குகளும் கணிசமாக இருந்துச்சு. ஏன்னா இன்னும் தேர்தலுக்குன்னு அவர்கள் எங்கேயும் களத்தை பார்க்கல. ஒரு தடவை பார்த்தாதான் எந்தெந்த லொக்கேஷன்ல ஜியாகிரபிக்கலா, ஜெண்டர் பேஸ்ல எவ்வளவு தூரம், ஏஜ் பேஸ்ல எவ்வளவு வரைக்கும் விஜய்க்கு மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற இதே தெரிய வரும். சீமான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு 8-10% வரைக்கும் அவர் வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு. இப்போ விஜய் அவர்கள் களத்துக்கு நிரூபிச்சா மட்டும்தான் உண்மையான அவருடைய ஓட் பேங்க் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாஜக பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் விஜய் எக்ஸ்போஸ் ஆகிறது எதுல தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷாவை போய் சந்திச்சதை வெளியே தெரிவிச்சாங்க. அது ஒரு எபிசோட் நடந்துச்சு. அதுக்கப்புறமே அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு பாஜகவோட கூட்டணின்னு அதிமுக போச்சு. அதே காலகட்டங்கள்ல தான் பாத்தீங்கன்னா செங்கோட்டையனும்
அமித்ஷாவை போய் சந்திச்சாரு, அதை வெளிப்படையாகவும் ஒத்துக்கிட்டாரு. அவளை சந்திக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகளும் கேட்டார். அதே செங்கோட்டையன் தான் எம்ஜிஆரை விஜயோட ஒப்பிடாதீங்க, எம்ஜிஆர் வந்து திமுகவுல இருந்து கொள்கைக்காக பாடுபட்டு பிரச்சார பீரங்கியா இருந்து அதுக்கப்புறம் தனியா கட்சி ஆரம்பிச்சு மிகப்பெரிய ஜாம்பவான் ஆனாரு. ஆனா விஜய் அப்படி இல்லை, ஏதோ 2-3 படம் நடிச்சிட்டு இன்னைக்கு வந்துட்டு இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு சொன்ன செங்கோட்டையன் சத்தமே இல்லாம திடீர்னு தாவேக்கால போய் இணைகிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ சந்தேகத்தை கலப்புது. விஜயனுடைய அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த கிரெடிபிலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைய தொடங்குது அப்படின்னு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல எத்தனை எதிர்ப்பு அறிக்கையில இருக்கட்டும், இவர் விஜய் அவர்கள் வெளியிடக்கூடிய வீடியோவா இருக்கட்டும், இல்ல பொதுவெளியில அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள்ல பாஜக, மோடி, RSS, அமித்ஷா அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை எங்கேயாவது பயன்படுத்தி இருக்கிறாரா, அதை எவ்வளவு வீரியமா பயன்படுத்தினாரு அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. தாவேகாவினர் இப்பயும் பாத்தீங்கன்னா இந்த SIR விஷயத்தை கொண்டு வந்தது பாஜக, ஆனா திட்டுறத திமுகவை. ஸோ இதுதான் விஜய் அவர்களுடைய மீது வந்து அந்த சந்தேகத்தை கலப்புதுன்னு பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச சில நபர்களே ஆரம்ப காலத்துல விஜய்க்கு ஆதரவாக இருந்தவங்க இன்றைக்கு அவர் மீது சந்தேகிக்க தொடங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் போன்ற மிகப்பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் அவர் மீது ஊழலே இல்லை அப்படின்னு விஜய் ஆதரவாளர்களால பரப்பப்பட்டு வருது. அதிமுக, திமுக யாருமே நல்லவங்க இல்லைன்னு விஜய் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு, அவரை அவங்க கட்சியிலே சேர்த்திருக்கிறாங்க. ஸோ விஜயும் ஒரு டிப்பிக்கல் அரசியல்வாதி தான், இதுக்கு சீமான் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ இருக்குது. இந்த பார்ட் 1 மூவி சொதப்பி இருக்கிறோம், பார்ட் 2 சொதப்புறப்ப பார்ட் 1 மூவியே பரவாயில்லன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிஜேபியோட பார்ட் 1 சீமானு இப்போ விஜய் அப்படிங்கிற அளவுக்கு இந்த எபிசோடு வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குன்னு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த சில நபர்களை இன்றைக்கு சந்தேகிக்க தொடங்கி இருக்கிறாங்க. விஜயனுடைய செங்கோட்டையனை வந்து விஜய் கிட்ட சேர்த்தது, தாவேக்கால சேர்த்தது வந்து செங்கோட்டையனுக்கு வேணா லாபமா இருக்குமே தவிர தாவேக்காவுக்கோ விஜய்க்கோ லாபமா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க.